வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமென்ஷன் ஸ்டைல்ஸ். டைமென்ஷன் ஸ்டைலை பற்றின வீடியோ தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த டைமென்ஷன் ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம், டைமென்ஷன் ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஏரோஸ் அப்புறம் டெக்ஸ்ட் சைஸில் எப்படி வேரியேஷன் பண்ணுறது சிங்கிள் ஸ்டெப்லேயே, ஓகேங்களா. ஒரு இதுக்கும் லைன்ஸில் போய் நம்ம கிளிக் பண்ணி மாற்றணுன்றதில்ல. டைமென்ஷன் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இது எப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டைமென்ஷன் ஸ்டைல் பற்றி இப்போ பார்ப்போம். இதுக்கு கமெண்ட் பார்த்திங்கன்னா டிஐஎம், ஓகேங்களா, எஸ், டிஐஎம் எஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஐஎம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைமென்ஷன் மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் யூனிட்ஸ் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். எஸ்கேப் கொடுத்துட்டு யூஎன் என்டர் கொடுக்குறேன். இதில் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, இன்ஜினியரிங் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் இந்த டைமென்ஷன் ஸ்டைலில் டிஐஎம் டைமென்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஓகேங்களா, இந்த இது அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டைமென்ஷன் பாருங்கள் எதில் இருக்குன்னு. டெசிமலில் இருக்குது. இது எப்படி நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்கு நம்ம டைமென்ஷன்ஸ்க்கு யூனிட்ஸ்க்கு மாற்றுறதுன்றதை தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம், ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா டைமென்ஷன் ஸ்டைல்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணணும். டிஐஎம்எஸ் இதுக்கு கமெண்ட் பார்த்திங்கன்னா டிஐஎம்எஸ், ஓகேங்களா. எம்எஸ்ன்னு போட்டிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டைமென்ஷன் ஸ்டைல் என்னங்க எனேபிள் ஆகிரும், ஓகேங்களா. இப்போ டைமென்ஷன் ஸ்டைல் இதுதான் டைமென்ஷன் ஸ்டைல், ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா கரண்ட் டைமென்ஷன் ஸ்டைல் ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது. இது இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆல் ஸ்டைல்ஸ் இதுக்கு இல்லைன்னா ஸ்டைல்ஸ் இன் யூஸ்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட் கரண்ட், நெக்ஸ்ட் நியூ, அதுக்கப்புறம் மாடிஃபை, ஓவர் ரைட்டன், ஓகேங்களா, கம்பேர். இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா ஒன்று மாடிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த யூனிட்ஸை என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ண முடியும். டெசிமல் இருக்கிறத ஃபீட். அப்போ என்ன பண்ண போகிறோம், மாடிஃபை கிளிக் பண்ணுங்கள். மாடிஃபை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா லைன்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ் இருக்கும், டெக்ஸ்ட்டு, ஃபிட்டு, ப்ரைமரி யூனிட்ஸ், ஆல்டர்னேட் அண்டு யூனிட்ஸ் அண்டு டாலரன்சஸ், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைனில் எல்லாமே பை பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கலரில் யூஸ் பண்ணுற டைமென்ஷன்ஸ்க்கு எல்லாம்னா ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் சூஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த சைடில் ப்ரிவியூ காட்டும். அந்த ப்ரிவியூ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த ப்ரிவியூ உங்களுக்கு காட்டும். பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர், ஓகேங்களா, மாற்றிட்டேன். இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பை பிளாக் பை லேயர் இல்லை அதர், இது லைன் எப்படி மாற்றுறதுன்றது நம்ம தனியாக வீடியோஸில் பார்ப்போம், ஓகேங்களா. லைன் வெயிட் மாற்றுறதெல்லாம் பார்ப்போம். லைன் கமெண்டில் அது பார்ப்போம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ் லைன் ஸ்பேசிங். இந்த பேஸ் லைன் ஸ்பேசிங் இப்போ 1 ஃபீட் கொடுக்குறேன்னா, ஓகேங்களா. 1 ஃபீட் கொடுத்தா அந்த பேஸ் லைன் இங்கேருந்து நாங்கள் 1 ஃபீட்டில் தள்ளி வரும், ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்பில்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், கேன்சல் கொடுத்துட்டு அந்த இதை மறுபடியும் வரட்டும். மாடிஃபை, ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், எல்லோ கலர் மாற்றிடுறேன். இது 0.38 ஃபீட்லேயே இருக்கட்டும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் நம்ம மாற்ற போகிறதில்ல. சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ் வரும். நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ். இதில் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் ஃபீல்டு எந்த மாதிரி வேணும் பார்த்தீங்களா. உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுதா. ரவுண்டு மாதிரி வேணுமா இல்லை ஓப்பன் மாதிரி வேணுமா. ஓப்பன், இது ரவுண்டு டைப் பாருங்கள். இது டாட் டைப், இது டாட் ஸ்மால், ஓகேங்களா, சின்ன டாட் ஸ்மால். இல்லை எனக்கு பாக்ஸ் ஃபில்டு வேணும்னா பாக்ஸ் ஃபில்டு, ஓகேங்களா. ஒரு மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். டேட்டம் மாதிரி டேட்டம், ஓகேங்களா. இது இன்பில்ட்டாக க்ளோஸ் ஃபீல்டு இருக்கும், ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் இது செகண்ட் ஒன், ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, செகண்ட் ஒன்று இந்த மாதிரி, அந்த மாதிரி ஒன்று ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீடர்ஸ். லீடர்ஸ் பார்த்திங்கன்னா ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி. இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், பண்ணாமே இருக்கலாம், ஓகேங்களா. நான் இன்பில்ட்டாகவே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏரோ சைஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். ஏரோ சைஸ் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன் 1 ஃபீட். 1 ஃபீட் ஆனோடனே பார்த்திங்கன்னா இதில் வர ஏரோ சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைஸை கம்மி பண்ணுங்கள். உங்களோட பிளானும், ஓகேங்களா, உங்களோட ட்ராயிங்கும் இது ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேங்களா. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாற்றுங்க, ஓகேங்களா. 6 இன்ச்சஸ், ஓகேங்களா. 6 இன்ச்சஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே 6 இன்ச்சஸ் கொடுத்தோடனே எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை என்ன பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ மறுபடியும் நம்ம டைமென்ஷன் ஸ்டைலுக்கு உள்ளே போவோம். டிஐஎம்எஸ் என்டர் கொடுத்துருக்கீங்க, மறுபடியும் வரும், ஓகேங்களா. இப்போ நம்ம பண்ணுறோம், மாடிஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். மாடிஃபை கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுறேன், 2 இன்ச்சஸ் ஒரு 1 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். 1 இன்ச்சஸ் கொடுத்துட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இது காட்டலை. ஓகேங்களா, 1 inches. ஓகேங்களா, செட் கரண்ட் கொடுத்துட்டு ஓகேங்களா க்ளோஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி அதோட ஏரோஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிஐஎம்எஸ் கொடுக்குறேன். மாடிஃபை. ஓகேங்களா, இப்போ என்ன பார்த்தோம், சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பார்ப்போம். டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு ஸ்டைல்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து பை பிளாக்கு பை இது வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. கலர் மாற்ற உங்களுக்கு எல்லாமே மாறும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பை பிளாக்கே ஃபஸ்ட்டு ஃபில் கலர். ஸோ ஃபில் கலர் பார்ப்போம். அதில் வந்து நீங்கள் எது மாற்ற தேவையில்ல, நன்னு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஹைட்டு பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஹைட் பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸில் சைஸ் மாதிரியே தான் இங்கே வந்து டெக்ஸ்ட் ஹைட்டு. ஓகேங்களா, இது என்ன பண்ண போகிறோம், ஸோ 1 feet வேண்டாம், நான் வந்து ஒரு 1 inches ஆர் 2 inches கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 2 inches கொடுத்தோம்னா வந்து ஸோ இப்போ பார்க்குறதுக்கு விசிபிளாக கரெக்டாக இருக்குது. இதே வந்து 1 feet கொடுத்து காட்டுறேன். ஓகேங்களா, அந்த ஏரோவையும் நம்பரையும் பாருங்கள். ஸோ ஏரோக்கும் நம்பருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதனால் இப்போ 2 inches மாற்றிட்டு ஏரோ அண்ட் நம்பர் வந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கீழே ஃப்ராக்ஷனல் ஆகிட்டு இருக்கோம், அது தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ட்ரா ஃபார்ம் அது தேவையில்லை. டெக்ஸ்ட்டு ப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சென்டரில் வருமா, சைடில் வருமா, இல்லை இன்க்ளைன் போர்ஷனில் வேணுமா அப்படின்றது வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், சென்டர் இன்க்ளைன்லாம் எதை வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஆஃப்செட் டிஸ்டன்ஸ்லாம் கொடுக்கலாம். இல்லை வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் வித் டைமென்ஷன் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஹரிசாண்டலில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஃபிட். ஸோ ஃபிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து செட் கரண்ட் கொடுத்து டெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, செட் கரண்ட் க்ளோஸ். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஐஎம்எஸ் கொடுத்துட்டு மாடிஃபைல் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், ஸோ ஃபிட்டு இது நீங்கள் மாற்ற தேவையில்ல. ஓகேங்களா, அது இருக்கிறதே இருக்கட்டும். ப்ரைமரி யூனிட்ஸ் தான் முக்கியம். ஸோ நம்மளோட யூனிட்ஸ் என்ன இருக்குது, ஸோ இன்ஜினியரிங்கில் இருக்குது. ப்ரிசிஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஆஃப்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்ட் ஆஃப் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த 0.00 வர மாதிரி ரவுண்ட் ஆஃப் வச்சுருக்கேன். இல்லை எனக்கு வந்து இன்னும் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஆஃப். ஓகேங்களா, 00 தான் அதிகம். ஓகேங்களா, இன்ச்சஸில். நெக்ஸ்ட் இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அப்ளை டு த லேஅவுட் டைமென்ஷன்ஸ் ஒன்லி அப்படின்றத நீங்கள் ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணால் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது டைமென்ஷன் ஆங்குலர் மாற்றணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைமரி யூனிட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் வேணும்னா டிஸ்பிளே ஆல்டர்னேட்டிவ் யூனிட் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீட் இது பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு வருவோம். ஓகேங்களா, ஓகே கொடுக்குறேன். செட் கரண்ட் க்ளோஸ். இது கொடுத்தீங்கன்னா 1 feet 4.5 1 inches வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட்டு டிஐஎம்எஸ். இப்போ வந்து மாடிஃபை கிளிக் பண்ணுற ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே கொடுத்தோன்னே உங்களுக்கு சைடில் வந்து தெரியும். ஸோ டிஸ்பிளே இல்லாமல் வெறும் 11.3 inches இருக்குது. டிஸ்பிளே கொடுத்தோன்னே என்னாச்சு, 11.3 inches ப்ராக்கெட்டில் வந்து 288.71 வருதில்ல. ஸோ இந்த இது தான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து என்ன பண்ணுறேன், டெசிமல். ஓகேங்களா, இந்த டெசிமலில் 0 வர மாதிரி. டெசிமல்னால் அது என்ன எவ்வளோ வேல்யூ இருக்கும், ஸோ எம்எம்னா எம்எம்மில் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் வரும். இல்லை எனக்கு இன்ஜினியரிங்லேயே வந்து ப்ரிசிஷன்ஸ் அதிகமாக வேணும்னா ப்ரிசிஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 23 inches 10 அந்த மாதிரி வேரியேஷன்ஸ். ஓகேங்களா, இல்லை எனக்கு ஃப்ராக்ஷனலில் வேணும், ஃப்ராக்ஷனலில் வரும். ஓகேங்களா, 288 11/16 அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு ஓகேங்களா, மற்ற இது நீங்கள் மாற்ற தேவையில்ல. இதில் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் வேணும்னா இது வந்து மல்டிப்ளையிங். ஓகேங்களா, ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை டாலரன்ஸுங்க எதுவும் நீங்கள் மாற்றாதீங்க, இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் க்ளோஸ். ஓகேங்களா, இது கொடுத்தீங்கன்னா வந்து என்னாச்சு, ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ இந்த 1 feet 4.1ன்றது ஃப்ராக்ஷன்ஸில் வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைமென்ஷன் ஸ்டைல் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா, ஸோ டைமென்ஷன் ஸ்டைலை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றி நண்பர்களே. நெக்ஸ்ட்டு கமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா.